எண்ணூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த வெளி மாநில தொழிலாளர்கள் 9 பேர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த ஒரு வெளிமாநில தொழிலாளி, அவர் அடிபட்டு மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் நானும் தொழிலாளர் துறை அமைச்சரும் நம்முடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களும் நேரடியாக சென்று மருத்துவமனையில் பார்வையிட்டிருக்கிறோம். இறந்த குடும்பத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்கிறார்கள். மேலும் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்ற கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் இதுபோன்று கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது பணியில் இறந்துவிட்டால் அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் 5 லட்சம் ரூபாய் உதவி வழங்கப்பட்டு வந்தது. நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் 5 லட்சம் ரூபாயை 8 லட்சமாக உயர்த்தி இதுபோன்று கட்டுமான தொழிலில் பணியாற்றுகின்ற தொழிலாளர் இறக்கின்ற நேரிட்டால் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த 8 லட்சம் ரூபாயும் இந்த வெளிமாநில தொழிலாளர் இறந்திருக்கின்ற அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.